Hey everyone, welcome back to my channel. Today let's learn past modals. What are the past modals? Let's see. Could have, would have, should have, might have, may have, must have. These are the past modals. So நாங்கள் past model எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவது, எப்படி யூஸ் பண்ணுவது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் மாடல்ஸை நாங்கள் எந்த சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவதுன்னு பார்த்தோம்னா ஹைப்போதெட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸில். வாட் ஆர் ஹைப்போதெட்டிக்கல்? இமேஜினேட்டிங். நாங்கள் கற்பனையில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நடக்காத ஒரு விஷயம் நடந்திருந்தால் என்று பேசுவோம். அதே போல் ஒரு விடயம் எப்படி நடந்திருக்கும் என்று பேசுவோம். நடந்திருக்குமா, நடந்திருக்காதா. ஓகே, ஸோ நாங்கள் கெஸ் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை. இதுக்காக நாங்கள் பாஸ்ட் மாடல் யூஸ் பண்ணுவோம். அதே போல் தான் நடக்காத ஒன்று நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இப்படியெல்லாம் பேசுவோம். இவற்றுக்கு தான் நாங்கள் பாஸ்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்த்தா இது என்னன்றது உங்களுக்கு கிளியராக விளங்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கலாம் பாஸ்ட் மாடல்ஸோட சென்டென்ஸ் பேட்டர்ன். நார்மலாக நாங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பிறகு பாஸ்ட் மாடலை யூஸ் பண்ணிவிட்டு அதோட எப்போவுமே ஒரு V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் அ V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்? பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபல், அதுக்கு தான் V3 ஃபார்ம்னு சொல்லுவோம். நாங்கள் வேர்ப்ஸ்க்கு வெவ்வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் படித்திருக்கிறோம். V1, V2, V3 இந்த மாதிரி ஃபார்ம்ஸ். இதில் V3 என்பது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஒரு வேர்பை நாங்கள் எடுத்தோம்னா அதில் V1 ஃபார்ம் கோ ஆக இருக்கும் போது, நெக்ஸ்ட் வெண்ட் என்பது V2, கோன் V3, கோ வெண்ட் கோன். இதில் கோன் என்பது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல், V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதை தான் நாங்கள் பாஸ்ட் மாடல்ஸ் கூட யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ eat, ate, eaten. இதில் eaten என்பது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபல். we have to use it with past models. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் ஒவ்வொரு பாஸ்ட் மாடலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், would have. So look at the first sentence. If I get free time, I will come to meet you. If I get free time, I will come to meet you. எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களை மீட் பண்ண வருவேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சால் உங்களை மீட் பண்ண வருவேன், ஃப்யூச்சரில் வருவேன் என்று சொல்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விடயத்தை 3 நாள் கழித்து நான் பேசுகிறேன். 3 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு நேரம் கிடைத்திருந்தால் நான் வந்திருந்திருப்பேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ முதல் சென்டென்ஸில் சொல்லப்பட்ட விடயம் பாஸ்ட்டுக்கு இடம் மாறுது. இறந்த காலத்தில் எனக்கு டைம் கிடைச்சிருந்தா நான் வந்திருந்திருப்பேன் என்று சொல்கிறதுக்கு பாஸ்ட் மாடல் யூஸ் பண்ணி நாங்கள் பேசுவோம். would have யூஸ் பண்ணி. if I had got free time, I would have come to meet you. நேரம் கிடைத்திருந்தால் நான் வந்திருப்பேன். ஸோ would have யூஸ் பண்ணி நாங்கள் எந்த மாதிரி விஷயங்களை பேசுவோம்? இறந்த காலத்தில் நான் ஒரு விடயத்தை செய்திருந்திருப்பேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமைந்திருந்தால் நான் அதை செய்திருந்திருப்பேன் என்று பேசத்தான் நாங்கள் would have ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கி பேசுவோம். நெக்ஸ்ட் ஒன், could have. if I had been rich, I could have bought a car. நான் பணக்காரனாக இருந்திருந்தால், நான் ஒரு செல்வந்தனாக இருந்திருந்தால் என்னால் ஒரு கார் வாங்க முடிஞ்சிருக்கும். அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் ஹைப்போதெட்டிக்கல், கற்பனை. ஓகே, என்னால் கார் வாங்க முடிஞ்சிருக்கும் நான் ஒரு செல்வந்தனாக இருந்திருந்தால். ஸோ நாங்கள் குட் ஹேவ் யூஸ் பண்ணி பேசுவது ஹைப்போதெட்டிக்கலான அபிலிட்டிஸ். ஓகே, பாஸ்ட் அபிலிட்டிஸ், ஹைப்போதெட்டிக்கல் அபிலிட்டிஸ். ஓகே, என்னால் முடிஞ்சிருக்கும் என்பதாக நாங்கள் சொல்வது.
இறந்த காலத்தில் இவ்வாறு செய்ய முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் should have. Look at the first example. If I had come to London, I should have met Tina. நான் லண்டன் வந்திருந்தால் டீனாவை கண்டிப்பாக மீட் பண்ணி இருப்பேன். வரல, but I didn't come to London. வரல, that is hypothetical. வந்திருந்தால் மீட் பண்ணி இருப்பேன். Understood? ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி எல்லாமே நாங்கள் நடக்காத விஷயங்களை பற்றி தான் பேசுவோம். நடக்காத விஷயம் நடந்திருந்தால். அண்டர்ஸ்டுட்? தென் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணி நாங்கள் பேசுவது இறந்த காலத்தில் கண்டிப்பாக நான் இதை செய்திருந்திருப்பேன் என்று சொல்ல. பட் தட் இஸ் ஆல்சோ நாட் ரியல். செய்யவில்லை, ஆனால் செய்திருந்திருப்பேன். எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தால், சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் நான் செய்திருந்திருப்பேன் என்று சொல்ல ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மைட் ஹாவ், மே ஹாவ். இவற்றை நாங்கள் யூஸ் பண்ணுவது ஒரு பாசிபிலிட்டி பற்றி பேச. பாஸ்ட் பாசிபிலிட்டி. தே மைட் ஹாவ் ரீச்ட் ஹோம். தே மைட் ஹாவ் ரீச்ட் ஹோம். அவர்கள் வீட்டை சென்றடைந்திருக்கலாம். சென்றடைந்திருக்கலாம். ஓகே, நாட் ஷுவர். இது எங்களோட கெஸ். ஓகே, அதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவாகவும் இருக்கும். மைட் என்று நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுது. தே மே ஹாவ் ரீச்ட் ஹோம், தட் இஸ் ஆல்சோ சேம் ஆஸ் மைட். மைட் போலவே தான் மே யூஸ் பண்ணினாலும் ஒரு லோ பாசிபிலிட்டியான விஷயம் நடந்திருக்கலாம் என்று கெஸ் பண்ணுவது. பாஸ்டில் நடந்திருக்கலாம் என்று கெஸ் பண்ணுவது. பட் மஸ்ட் ஹாவ் என்று நாங்கள் யூஸ் பண்ணினா தே மஸ்ட் ஹாவ் ரீச்ட் ஹோம். அதோட மீனிங் அவர்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணும். இதுவும் கெஸ் தான், பட் ஸ்ட்ராங்கான கெஸ். ஓகே, அது நடந்திருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புவோம். இறந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், பட் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ நாட் ஷுவர். எங்களுக்கு தெரியாது, பட் எங்களோட கெஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக போய் சேர்ந்து இருக்கணும். தே மஸ்ட் ஹாவ் ரீச்ட் ஹோம் ரைட் நவ். Understood? So these are the uses of past models. Now this is your practicing time. Make your own sentences using past models. So if you think this video is useful for you, don't forget to give me a thumbs up and subscribe my channel to get more videos on English grammar. And let's meet with another lesson. Until that, take care.